உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பிடிச்சமான ஒரு ஃபிங்கர் ஃபிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது மீன். இந்த மீனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கு காஸ்ட்லி மீன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண மீன், சதப்பத்தான மீனாக வாங்கிக்கோங்க. இதை இப்போ முள் இல்லாமல் இதை எடுத்துட்டு முள்ளே இல்லாமல் இதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். மீனை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்குறோம். இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, அடுத்ததா இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சது, ஒரு முட்டை, ஒரு ஸ்பூன் மைதா மாவு. இதை போட்டு இதெல்லாம் நல்லா நம்ம கலந்துக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த உருண்டையாக பண்ணி இது கொஞ்சம் இப்படி ஃபிங்கர் மாதிரி நீட்டாக இந்த மாதிரி உருட்டிக்கணும். அதுக்கப்புறமா இதை ப்ரெட்டை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தூளில் இந்த மாதிரி டிப் பண்ணி ஒன்று ஒன்றா இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பெரட்டி வச்ச ஃபிங்கர் ஃபிஷ்ஷை இதில் போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் அடக்கி வச்சு நல்லா முறுமுறுன்னு செவக்க திருப்பி போட்டு வறுத்து எடுக்கணும். மெதுவாக ஒன்று ஒன்றா இது போல் திருப்பி போட்டுக்குங்க. கொஞ்சம் மொறுன்னு செவந்தற்பாடு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், டேஸ்டான ஃபிங்கர் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மெயினஸ் அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடுங்க. சுவையாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.